ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மேட்ரிமோனி மாப்பிள்ளையோட நிச்சயம் ஆன கல்யாணத்தை நிறுத்தினது அந்த விஜயாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரியோடைய அம்மா சொல்கிறாங்க, நீ எப்போ பாரு அந்த விஜய் தம்பியே சந்தேகப்பட்டுட்ருக்க, நீ ஏன் தான் அவரையே தப்பாக நினச்சிட்ருக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்போது அவர் பண்ணலைன்னா நீ தான் பண்ணியா? அந்த சந்தேகமும் எனக்கு இருக்குமா? உன் வேலையாக கூட இருக்கும் இது, கல்யாணத்தை நிறுத்தினது நீதானு அப்படின்றாங்க. உடனே சாரதா சொல்கிறாங்க காவேரிகிட்ட, ஏய் ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் கல்யாணத்தை நிறுத்தினேன் தான், அதுக்குன்னு இப்போவும் நானே தான் அதை செய்திருப்பேன் நீ நினைக்கிறியா? நான்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு காவேரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இது யார் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனா நர்மதா எல்லாருமே கங்காலாம் போயிட்டு காவேரி கிட்ட பேசுகிறாங்க. காவேரி என்னடி யோசனையாக இருக்கிற அப்படின்னு. இல்லை, இந்த கல்யாணம் நின்னதை பற்றியே நான் யோசிச்சுட்ருக்கேங்க்கா, அது எப்படிக்கா என்னால் யோசிக்காமலேயே இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை நீ விஜய் மாமா சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் இந்த கல்யாணம் தன்னால் நின்றுச்சோன்னாவோ, கடவுள் அவர் கூட தான் உனக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி கோவப்பட்டு, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவோதான் விஜய்ன்னு பேசுவதான் எனக்கு வெறுப்பாக இருக்குது. இன்னும் எவனையோ ஒருத்தவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது எனக்கு. ஆனால் நான் அந்த விஜயை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு வந்துடுறாங்க. திருப்பி சமையல் கட்டுலேயும் சமையல் ரூமில் பால் காய்ச்சிட்ருக்காங்க கங்கா. அப்போ போயிட்டு, எனக்கு என்னவோ தெரியல, இந்த கல்யாணத்தை விஜய் வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது கங்கா சொல்கிறாங்க, ஏய் இன்னுமாடி நீ அந்த விஷயத்தை விடவே இல்லை, அதையே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறியடி. நான் உண்மையாக சொல்கிறேன், யமுனா சொன்ன மாதிரி கடவுள் உனக்கும் அந்த விஜய்க்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, அப்போ என்னடி நீ பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் என்னக்கா எல்லாருமே இந்த வீட்டில் ஏன் தான் அந்த விஜய்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு உழுந்து அவர் பக்கமாகவே பேசுகிறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வீட்டில் விஜய் அவர் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. அதனால் அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, விஜய் நீ ஏன் விஜய் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்க? அவளுடைய படிப்பு இல்லைப்பா, அந்த விஷயம் கெட்டு போயிடும்லப்பா அப்படின்றாரு. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தாத்தா, எனக்கு குழந்தை அந்த காவேரியை போயிட்டு பார்க்கும்போது அது ஏங்கிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரே ஸ்கூல்லனா அவள் பேச அவள் பழக குழந்தைக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கும். ஸ்கூலை மாற்றிட்டேன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாள்லப்பா தாத்தா குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, விஜய் என்ன தான் சொன்னாலும் அது குழந்தை மனசு, அந்த குழந்தை ஏதாவது ஒன்று நினச்சிருச்சுன்னா அதில் தான் ஏங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ பாரு, அம்மு எவ்வளோ சோகமாக படுத்து கிடக்குறா, நீ போயிட்டு அவகிட்ட அம்மு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலான்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அவள் எவ்வளோ சந்தோஷமாக ஆகிறா பாரு அப்படின்றாரு. அதே மாதிரி போயிட்டு விஜய் அம்மு பாப்பா சோகமாக படுத்துட்ருக்காங்க. அம்மு இன்னைக்கு நம்ம ஸ்கூல் கிளம்பலாமான்றாரு. ஐ என்னப்பா, எங்கள் ஸ்கூலுக்கு போகிறேனா நான் அப்படின்றாங்க. ஆமாண்டா செல்லம் அப்படின்றாரு. உடனே குழந்தை ஜாலி, அப்பா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்காம காவேரி மிஸ்ஸை பார்க்காம நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமாப்பா அப்படின்றாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அம்மு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பழகு, ஆனால் காவேரி மிஸ் கிட்ட மட்டும் அவங்க மிஸ்ஸுன்ற அளவு எவ்வளவோ அது வரையும் பழகு, ரொம்ப டீப்பாலாம் பழகக்கூடாதுரா, நாளைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பான்னு ஸ்கூல் போகிறாங்க. அதே மாதிரி அம்முவை பார்த்துட்டு காவேரி மிஸ்ஸும் சந்தோஷப்படுறாங்க. குழந்தைய பார்த்துட்டு பேசுகிறாங்க. அம்மு நீ ஸ்கூலுக்கு வராமல் போயிடுவியோன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா, பரவாயில்லடா நீ வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஹக் பண்ணி ஒரு மொத்தமும் கொடுக்குறாங்க. சரி வா டைம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்கிறாங்க. உடனே அம்மு பாப்பா என்ன பண்ணுறாங்க, கையை உதறிட்டு விடுங்க,
நான் தனியாகவே போய்க்கிறேன்ட்டு போகிறாங்க. ஏன்னா அம்மு பாப்பா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவங்க அப்பா பேச்சை கேட்குறாங்களாம் அவங்க. நாளைக்கு இன்னும் என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்ப்போமா? நன்றி. பாய்.